இது என்னடா இன்றைக்கி புதுசாக ப்ளூ கலரில் பிரிண்ட் பண்ணி வச்சுருக்கான், ஆனால் என்னென்னே தெரில ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இதுதான் வந்து டாம் அண்ட் ஜெர்ரியில் வர ஜெர்ரி. எனக்கு டாம் அண்ட் ஜெர்ரியில் ஜெர்ரியை தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதுதான் எப்போவுமே ஸ்மார்ட்டாகவும் திங்க் பண்ணும், எப்போவுமே டாமை ஓட வச்சுக்கிட்டே இருக்கும், அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் சில பேர்த்துக்கு டாமும் பிடிக்கும், ஏன்னா புள்ளியாக இருக்கவங்களுக்கு டாம் ரொம்பவே பிடிக்கும். இருந்தாலும் ரெண்டு பேருமே ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது டாம் இல்லாமல் ஜெர்ரி இல்லை, ஜெர்ரி இல்லாமல் டாம் கிடையாது. ஸோ அப்படி தான் நம்ம அந்த சீரீஸை பார்த்துருக்கோம். சின்ன வயசுலேருந்து நம்ம டிவியை போட்டாவே கார்ட்டூன் இருக்குல்ல, அதுதான் ஜாஸ்தியாக ஓடும். அதோட மூவிஸ் பார்த்துருக்கோம். எத்தனை விஷயங்கள் நமக்கு உண்டான மெமரிஸ் அதில் இருக்கும். ஆனால் நம்ம அதை பற்றி அதிகமாக பேசியிருக்க மாட்டோம். அதை பற்றி நம்ம பெருசாக வந்து ஒரு பொம்மையோ எதுவுமே இது வரைக்கும் நம்ம பண்ணதில்லை. ஸோ அந்த ஒரு காரணத்தினால நமக்கு 90s கிட்ஸ்க்காக ஒரு சின்ன விஷயம் பண்ணணுன்னு தோணுச்சு. அவங்களுக்காகவே இன்றைக்கி நம்ம ஜெர்ரி வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ ஒரு 100 லைக் போயிருந்தா, அதாவது நான் ஷார்ட்ஸில் சொல்லியிருந்தேன், ஷார்ட்ஸ் வந்து ஒரு 100 லைக்ஸ் போயிருந்தா நம்ம அடுத்ததாக டாம் பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு டாமை பிரிண்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா நாங்கள் ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருக்கோம். அந்த ஷார்ட்ஸில் போய் மறக்காமல் உங்கள் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் ஜெர்ரி பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ ரெண்டையும் ஒன்றா வச்சு ஒரு ஃபுல் வீடியோவும் போஸ்ட் பண்ணுறோம். அண்ட் இது பிரிண்ட் பண்ணி ஈஸியாக கொடுத்துட்டோம். ஆனால் அவருக்கு கஷ்டமான வேலை என்னென்னா இதை பெயிண்ட் பண்ணுறது. ஏன்னா இது போக 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 குட்டியாக இருக்க போகுது. அண்டு இதோட மைன்யூட் சின்ன சின்னதாக இருந்தது. கண், மீசை இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக இருந்தது. இருந்தாலும் அவர் சூப்பராக பெயிண்ட் பண்ணி நமக்கு கொடுத்துட்டாரு, நம்ம டான் ஆர்டிஸ்ட் அவர். அண்ட் ஸோ 3D பிரிண்டிங் பற்றி இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க தான் நிறைய பேர். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு 3D பிரிண்டிங் தெரியாது அப்படின்னா இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் லவ்டு ஒன்ஸ்க்கு ஏதாவது கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை என்னவா கிஃப்ட் பண்ணலாம், எந்த மாதிரி 3D பிரிண்ட் பண்ணி கிஃப்ட் பண்ணலாம் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நாங்கள் அதை ட்ரை பண்ணி பார்க்குறோம்.